வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. நம்ம மாத பலன் பார்த்துட்ருக்கோம், மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் என்பது ஆங்கில கேலண்டரில் மார்ச் 14 ஏப்ரல் 13 வரை இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், அதாவது கிரகங்களின் மாற்றத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களோ அல்லது சனி பகவானோ குருவோ மாற்றம் எதுவும் இல்லை. வேறு என்ன மாற்றம் இருக்குன்னா, சூரியனை மையமாக வைத்து சொல்வது மாத பலன் என்பதால் சூரியனோட மாற்றம் தான் முதல் மாற்றம். அதுதான் பங்குனி மாதம். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சூரியன் வந்துட்டார். இப்போது அடுத்து என்ன மாற்றம் இருக்குன்னா, அதே 14 அன்னைக்கு மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் மாறுறார். 14/3/2024. அடுத்தது சுக்கிர பகவான், அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு ஏப்ரல் 1 மாறுகிறார். அங்கே உச்சம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக மாற்றங்கள். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் வருவார். சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு உரிய கிரகம். அவர் 10ஆம் இடம் வரும்போது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, நன்மை இருக்கோ இல்லையோ தீமை வராது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு பாவ கிரகம். 10ல் ஒரு பாவி இருப்பது நலம். ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார். ராகு தனியாக இருக்கும்போது அது ஒரு பலனை செய்யும். ஆனால் இப்போது சூரியனோடு இணையும் போது அது கொஞ்சம் மாறுபட்ட பலனை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. தந்தை வர்க்கம், தந்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கூட கொஞ்சம் பழகும்போது, அதாவது உங்களுடைய முப்பாட்டனார், தாத்தா, பாட்டி, பூர்வீகம், இந்த மாதிரியான இடங்களில் ஏதாவது சிக்கல்கள் வரலாம். தந்தை மகனோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பின்னடைவு ஏற்படலாம். உங்கள் தந்தையின் தந்தைக்கு ஏதாவது நீங்கள் சில காரியங்கள் செய்கிற மாதிரியான சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். அது பிறவி ஜாதகத்துக்கு பொறுத்து. ஆனால் கோச்சார கிரகம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ 10ஆம் இடத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. செவ்வாய் பகவான், அவர் இதுகாலம் வரைக்கும் உங்களுக்கு உச்சமாக இருந்தார். நன்மை செய்யாத ஒரு கிரகம் செவ்வாய். அவர் இப்போது மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்துக்கு போனால் அந்த இடம் திரிகோணஸ்தானம், 9ஆம் இடம். அது ஒரு பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்கே உங்களுக்கு இப்பையும் நன்மை செய்யாத கிரகம் தான். அவர் அங்கே போய் அங்கேயும் இப்போ உச்சமாக இருந்தார். இப்போ மறுபடியும் வலுவாகிறார். சனி பகவானோடு இணைகிறார். அதனால் அந்த கிரக இணைவும் அந்தளவுக்கு விசேஷமான இணைவு இல்லை. அதனால் கை கால்களில் அடிப்படலாம். சில பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வலி, சொல்ல முடியாத ஒரு பெயின் இருக்கும், ஒரு குடைச்சல் உளைச்சல் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். அது கை கால் இடுப்புகளில் வரும். அது எல்லாமே இந்த சனி செவ்வாய், சூரியன் செவ்வாய், இந்த மாதிரியான இணைவுகள்லாம் நெருக்கமாக கிரகங்கள் வரும்போது வரும். அது உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், இல்லைனா பல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், கண் சம்மந்தப்பட்ட வியாதி வரும். நீங்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், இல்லை ஐ டாக்டர், இல்லைனா ஆர்த்தோ, இந்த மாதிரியான டாக்டர்ஸை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் புதன் உங்கள் ராசி அதிபதி, அவர் நீச்சமாக இருக்கார். புதன் நீச்சமாக இருந்தாலும் ராகுவோட புதன் இணையும் போது புதனுக்கு கொஞ்சம் வலு ஏறும். இப்போ புதன் அங்கே நீச்சம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. வலுப்பற்ற நிலையில் தான் புதன் இருக்கார். அதனால் இந்த மாதிரி படிப்பு துறையில், கணிதம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், பேச்சு தொழிலாக கொண்டவர்கள், வக்கீல்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலமான நேரம் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருந்தது, நடந்துகிட்டு இருந்தது. ஏப்ரல் 1 சுக்கிர பகவான், அவர் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. அவர் 10ஆம் இடம் உச்சமாகிறார். அதனால் எந்த லெவலில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் லெவலில் ஒரு உயர்வை பெறுவீங்க, ஒரு எலிவேஷன் கிடைக்கும். அதற்கான சூழ்நிலை இருக்குது. சில பேர் மாணவர்கள் டபுள் ப்ரமோஷன் வாங்குவாங்க. சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அப்போது உங்களுடைய நிலையில் ஒரு உயர்வு. ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு என்ன சார் உயர்வு கிடைக்க போகுது அப்படின்னா, அவர் தாத்தா ஆவார். அவர் மகனுக்கு குழந்தை பிறக்கும். இப்போ தாத்தாங்கிற ஒரு ப்ரமோஷன். இப்படி ஏதோ ஒரு நிலையில் ஒரு உயர்வு உண்டு. அப்போ குடும்பத்தில் வாரிசு பிறக்க போகுதுங்கிறதுலையும்
மாற்றம் இல்லை. குடும்பத்தில் புது வரவு மாற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் வாரிசு பிறக்க போது ஆண் வாரிசுக்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் உச்சமாகிற அந்த நேரத்தில் புதன் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கார். அதனால் நீச்சனுக்கு பங்கம் ஏற்பட்டு அங்கே ராஜயோகம் ஏற்படுது. அப்போ புதன் ராசிக்கு 4க்கும் உடையவர், அங்கே 5க்கு உடைய சுக்கிரன் அவர் உச்சமாகிறார். அதனால் நல்ல ஒரு நிதி நிலையில் உயர்வு ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இப்போ என்னென்னா, இந்த லேண்டு, வீடு, வாசல் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் எதாவது நடந்ததுன்னா கொஞ்சம் உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி வாய்தா வாங்கிக்கோங்க. அதில் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் நிலத்தில் யாராவது வந்து கொட்டையை போட்டுட்டு காலி பண்ண மாட்டேன்மா. ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத டென்ஷன்ஸ்லாம் நிறையா வரும். உங்கள் வீட்டை காலி பண்ண மாட்டேம்மாங்க, இல்லைனா வாடகை வராது. இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வரும். விவசாயிகளாக இருந்தாலும் இதே இஷ்யூ தான். நம்ம விவசாய நிலத்தில் நம்ம பயிரிட்டு இருக்கக்கூடிய எந்த சில பேர் என்ன பயிர் வேணாலும் வச்சுருப்பாங்க. அதில் இந்த இயற்கை உபாதைகள்னு சொல்லக்கூடிய வண்டுகள், அது துளையிட்டு பூச்சிகள்லாம் வந்து இந்த வெட்டுக்கிளியெல்லாம் வந்து செடியை நாசம் பண்ணும். இந்த மாதிரியான இயற்கை உபாதைகளுக்கு ஆளாக நேரிடலாம் நீங்கள். அதனால் விவசாயம் சார்ந்தவர்கள் அதற்கான மருத்துவ ஆலோசனையெல்லாம் சேர்ந்து கேட்டு, அது சார்ந்தவர்கள்கிட்ட, வல்லுநர்கள்கிட்ட கேட்டு அதற்கான சரியான தீர்வை பாருங்கள். இல்லைனா அதில் கொஞ்சம் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்குது, பெண்களுக்கு நல்லா இருக்குது, ஆண்களுக்கு எந்த வயதினர்களாக இருந்தாலும் சரி பிரமாதமாக இருக்குது. விவசாயிகள், நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இப்போ பிரச்சனை இருக்குது. நிலத்தை நம்பி பொழப்பு நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவான சூழ்நிலை. ஏனையவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு வெற்றிகரமான மாதம். பங்குனி மாதம் அருமையான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். அதனால் வாழ்க வளமுடன்.